மீன் ஊறுகாய் போடுறதுக்கு ப்ராசஸ்லாம் என்னவோ ஒன்று தான் பார்த்துக்கோங்க. ஆனால் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மீன் கேட்பாங்களா, அந்த மீனுக்கு தகுந்த மாதிரி அதோடைய டேஸ்ட்டும் மாறுபடும். இன்றைக்கி வந்து இவங்க என்ன மீன் கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலை மீனில் ஊறுகாய் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதனால் வெலை மீன் வாங்கி இன்றைக்கி வந்து ஊறுகாய் போட்டிருந்தேன். சூப்பராக வந்திருக்கு பார்த்துக்கோங்க, நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வகையான டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஊறுகாயோடைய டேஸ்ட்டும் மாறும் பார்த்துக்கோங்க. வெலை மீன் வந்து நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச மீன் வந்து அந்த சால மீன் ஊறுகாய் வந்து சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சூர மீன் ஊறுகாவும் நல்லாயிருக்கும். வெலை மீன்லேயும் நல்லாயிருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன அந்த சூர மீனோட அந்த வெலை மீன் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி, அவ்வளோதான். மற்றபடி சால மீன் வந்து விலை பட்ஜெட் ரொம்ப கம்மினாலும் அதோடைய டேஸ்ட் வந்து அபாரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க ஊறுகாய்க்கு. அந்த மாதிரி சரி, இவங்க வந்து வெலை மீனில் கேட்டதுனால இன்றைக்கி வந்து வெலை மீன் ஊறுகாய் போட்டு வச்சாச்சு சூப்பராக. எப்போவுமே இந்த ஊறுகாய்லாம் அப்படியே ஊற தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. மொதல் நாளை விட அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. 6 மாதம் வரைக்குமே கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸ்பூனை வந்து நம்ம கொஞ்சம் ட்ரை ஸ்பூனை யூஸ் பண்ணணும். இனிமே வந்து ஆற வச்சுட்டு அப்படியே பேக் பண்ணி கொடுத்துட வேண்டியதான்.